கல்யாண வீட்டில் செய்கிற முட்டைக்கோஸ் பொரியல் ஈஸியாக வீட்டில் நம்ம எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸை கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி இட்லி தட்டில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா நம்மளுக்கு வெந்துருச்சு, கலரும் மாறாமல் இருக்குது பாருங்கள். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, வடக்கடலை பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இது கூட 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்தளவுக்கு வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க முட்டைக்கோசையும் சேர்த்துக்கலாங்க. காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2-3 நிமிஷம் காய் வதக்கி விட்டால் போதுங்க. ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கிறதுனால காய்க்கு கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க. அவ்வளோதான், டேஸ்டியான கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி.